ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் பூந்தி பார்க்கலாம். இனிப்பு பூந்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். ரெண்டும் சமமான அளவு. நம்ம முதல்ல பாகு ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சு சர்க்கரை போட்டு ஒரு கப் சர்க்கரைக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி நாம் பாகு எடுத்துக்கலாம். பாகு நீங்கள் ஒரே ஒரு ஸ்ட்ரிங் வந்தால் போதும். நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விட்டு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். நாம் இப்போது மாவு ரெடி பண்ணிக்கலாம். கடலை மாவு போட்டு இப்போ ட்ரையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுக்கலாம். நம்ம கலருக்கு நான் இன்றைக்கி மஞ்சள் பொடி எடுத்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கேசரி பவுடர் வேணும்னாலும் நீங்கள் கலந்துக்கலாம். இன்றைக்கி நாம் மஞ்சள் பொடி கலந்துருக்குறோம். கொஞ்சம் 2 சிட்டிக்கு சோட்டா மாவு கலந்துக்கலாம். கலந்துட்டு ட்ரையாகவே முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவை. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம பாகு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், பாகு நல்லா கொதிச்சு ஒரு ஸ்ட்ரிங் வரா மாதிரி இருக்குது. இந்த சமயத்தில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதிலே இருக்கட்டும். நமக்கு சூடாக தான் நமக்கு தேவை. இது நமக்கு ஆற வேண்டாம். ஏன்னா நம்ம பூந்தி போட்டு சுட சுட இதில் அப்படியே போடலாம். நாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு பாகு. வாங்க இப்போ நம்ம பூந்தி போடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் ரெடியாக இருக்குது. இந்த எண்ணெய் நம்ம குலோப் ஜாமுன் பண்ண இதுக்கு முன்னாடி அதே எண்ணெயில் நம்ம பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பின்னாடி நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய். இப்போ இது சூடு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் ஹையில் வச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூந்தி அச்சில் வச்சு நாம் பூந்தி போட்டுக்கலாம். நம்ம தேய்க்க வேணாம். ரொம்ப தேய்ச்சா நமக்கு தட்டையாக வரும். லைட்டாக மேலாக்கா தேய்ச்சி விடணும். இங்கே பாருங்கள், பூந்தி எல்லாம் நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள் கீழே. இந்த அளவுக்கு நமக்கு பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். நிறைய போட வேணாம், இல்லைன்னா நிறைய போட்டால் ஒன்றா சேர்ந்துக்கும் எல்லாம். ஒரு கரண்டி ஒரு இது மாதிரி எடுத்து நம்ம செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், எல்லா பூந்தியும் முத்து முத்தாக அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த பூந்தி நம்ம நிறைய பொரிக்க விடக்கூடாது. போட்ட ஒரு 2 செகண்ட் இல்லை 1 செகண்டுக்குள்ளேயே நம்ம உடனே எடுத்துடணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். இது ரொம்ப வேக வைக்கக்கூடாது. எடுத்துட்டு நம்ம சூடாக இருக்கிற பாகு ஜீராவில் நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி பூந்தி எல்லாமே போட்டு எடுத்துடலாம். முக்கியமான விஷயம், நம்ம நிறைய பூந்தியை எண்ணெயில் நல்லா கிறிஸ்பியாக ஆக விடக்கூடாது. இப்போது நம்ம பூந்தி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம கொஞ்சம் சூட்லேயே நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இந்த சமயத்தில் நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம். இப்போ ஒரு குட்டி பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்து பூந்தியில் கலந்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம காஞ்ச திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து பூந்தியில் கலந்துக்கலாம். இந்த சமயத்தில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கலந்துக்குங்க. ஏலக்காய் பொடி கலந்த பிறகு நம்ம கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்துக்கலாம். பச்சை கற்பூரத்தை எடுத்து நல்லா பவுடர் பண்ணி போடுங்க. இல்லைனா அது வாயில் அடிபட்டுச்சுன்னா கசப்பு தன்மை வரும். நல்லா தூளாக்கிக்குங்க. தூளாக்கி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் கலந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுக்கலாம். இப்போ ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கும் போதே எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு
ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே விட்டுறலாம். ஒரு 2-3 ஹவர்ஸ் நல்லா ஊறிச்சுன்னா உங்களுக்கு ஸ்வீட் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நம்ம பூந்தியை மட்டும் நல்லா பொரிச்சிடக்கூடாது, முக்கால் இதுலேயே நம்ம எடுத்துடணும். சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.